ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா திவ்யா கணேஷ் பாருகிட்ட சண்டை போடுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திவாகரை போட்டு தாக்குறாங்க. அதே மாதிரி விக்ரம் கனி இவங்களோட குரூப்பிசம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியா 4 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இதுல பிரஜின் சாண்ட்ராவை பொறுத்தவரை ஓகே, அவங்கள பொறுத்தவரை ஒரு கேம் ஆடணும் அப்படிங்கிற முடிவோட தான் வந்திருக்காங்க. அதே நேரத்தில் திவ்யா கணேஷோட கேம் பிளே ரொம்ப ஒஸ்டா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து. அதாவது அவங்கள பொறுத்தவரை இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்குது, யாருக்கெல்லாம் நெகட்டிவிட்டியா இருக்குது அப்படிங்கறத பார்த்து தான் உள்ள போயிருக்காங்க. அந்த வகையில திவ்யாவோட கேம் பிளே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா நான் எதுவும் பண்ண வேண்டாம், மக்களை பொறுத்தவரை பாரு திவாகர் இந்த 2 பேரையுமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக நான் பேசினாலே என்ன மாஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளேயை திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது திவ்யாவை பொறுத்தவரை அவங்களோட கேம் ஆடி நான் இப்படிலாம் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்றது வேற, அதை விட்டுட்டு நீ கேவலமா விளையாண்டிருக்க அப்படின்னு தொடர்ந்து பிளேமிங் கேம் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு வெறுப்பாயிரும். அந்த வகையில திவ்யா கணேஷ் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாவே எங்கெல்லாம் கொளுத்தி போட முடியுமோ அங்கெல்லாம் கொளுத்தி போடுறாங்க. அதுலயும் குறிப்பா பாரு திவாகர் இவங்க 2 பேருக்கு எதிராக ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்டையும் திருப்புறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. கமர்தீன் கிட்ட பாருவை பத்தி ஏத்தி விடுறாங்க. உண்மையாவே இந்த இடத்துல கமர்தீன் பாரு 2 பேருமே கேவலமா தான் பேசிக்கிட்டாங்க. அடல்ட் கண்டென்ட், அதாவது ஆபாசமா பேசிக்கிட்டது பாரு திவாகர் இந்த 2 பேர் தான். இந்த 2 பேர் மேலயுமே தவறு இருக்குது. அதே நேரத்தில் பாரு இந்த விஷயத்தை திவாகர்ட்ட போய் சொன்னார்ல, இதை கொளுத்தி போட்டு இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டையை உண்டு பண்றாங்க. பாரு தப்பானவ, உன்னை தப்பா காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திவ்யா கமருவை எவ்வளவு ஏத்தி விட முடியுமோ அவ்வளவு ஏத்தி விடுறாங்க. கமருதீன் சொல்றாரு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனி அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்றாரு. அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தப்பு பண்றதெல்லாம் சகஜம் தப்பா, இனி தப்பு பண்ணாம ஒழுங்கா விளையாண்டாலே மக்கள் மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாமே ஓகே தான் திவ்யா, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை முதல்ல காட்டுங்க. அதை விட்டுட்டு திவாகர் அடுத்த நடிகரை கேலி கிண்டல் பண்ற மாதிரி ரீல்ஸ் பண்றாரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் திவாகருக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்குமே திவாகர் பண்றது இரிட்டேட்டா தான் இருக்குது. அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சபரியை பத்தியோ எஃப்ஜே பத்தியோ கனி பண்ண குரூப்பிசத்தை பத்தியோ ஓவரா பேசுற மாதிரியே தெரியலையே. அது எப்படிங்க விஜிடிவ் ப்ராடக்ட் எல்லாருமே ஒண்ணு குடிக்கிறீங்க, மீதம் இருக்கிறவங்க மட்டும் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இதே பிரச்சனையை கிண்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நேத்து லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை முழுக்க திவ்யா பாரு திவாகர் இவங்க 2 பேருக்கு எதிராக நீங்க எல்லாருமே பொங்கணும், திவாகர்லாம் வெளியே எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு தெரியுமா, அதனாலதான் இந்த தகுதி தாராதாரத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதாவது எல்லா ரிவ்யூவருமே திவாகரை போட்டு புழக்கிறது இதுக்காக தான். நீ ஜாதி வரி பிடிச்சவனாடா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ஜாதியை பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி திவாகரை நம்ம எல்லாருமே கழுவி ஊத்திருக்கோம். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், அது வெளியே இருந்து பாக்குற நம்மளோட கருத்து, திவாகர் பண்ற தவிர நம்ம சுட்டி காட்டுறோம், அதெல்லாம் ஓகே தான். இதை சொல்லி நீ எதுக்காக உள்ள குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்க? உன்னை பொறுத்தவரை திவாகர் பேசுறது தப்புன்னா அந்த இடத்துல நீ கேள்வி கேளு, நீ மாசா தெரிவ. அதை விட்டுட்டு கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே விஷயத்தை இந்த இடத்துல திவ்யா கையில் எடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பாரு திவாகர் இவங்க 2 பேருக்கு எதிராக நான் மட்டும் தான் பேசுவேன், எனக்கு சப்போர்ட்டா நீங்க எல்லாருமே வாங்க அப்படிங்கிற மாதிரி சபரி எஃப்ஜே கனி இவங்க எல்லாருக்கிட்டே பேசி சப்போர்ட் எல்லாம் கேட்கறாங்க. இப்படி திவ்யாவை பொறுத்தவரை எந்த அளவு போட்டியாளர்களை பாருவுக்கும் திவாகருக்கும் எதிராக ஏத்தி விட முடியுமோ அந்த அளவு ஏத்தி விட்டுறாங்க. இன்னைக்கு காலையில பாரு சாப்பிடாம உட்கார்ந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போற திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பாரு நடந்ததெல்லாம் நினைச்சு சாப்பிடாம இருக்கியா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இழுக்கிறாங்க. பாருவை பொறுத்தவரை ஏமா இப்படி பேசுற வேலை வச்சுக்காத, நான் நடந்ததை நினைச்செல்லாம் சாப்பிடாம இருக்கல, நீயா எதுக்கு மறுபடியும் இதே பிரச்சனையை கிரியேட் பண்ற? அதாவது அது நடந்து முடிஞ்சிருச்சு, நான் பண்ணது தப்பு தான், கமர்தீன் கூட நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது, அதெல்லாம் ஓகே, இருந்தாலும் இந்த இடத்துல திரும்பவும் எதுக்காக இதை ரிஜிஸ்டர் பண்ற அப்படிங்கிற மாதிரி பாரு கேட்கறாங்க. அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ தானே நேத்து எங்க கிட்ட கேட்ட, அப்படி இருக்கும்போது அதனாலதான் நான் இப்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பதில் சொல்றாங்க. அதுக்கும் பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த 4 பேர்கிட்டயுமே நான் தனித்தனியா பேசினேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து நான் என்ன திருத்திக்கணுமோ அதை திருத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பத்தியே பேசிக்கிட்டு நீ என்ன நெகட்டிவா காட்டணும்னு முடிவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை பொழந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறமா திவ்யாவை பொறுத்தவரை பிரஜின் சாண்ட்ரா இந்த 2 பேர்கிட்டையும் போய் ஒப்பாரி வைக்கிறாங்க. பாரு இதுதான் வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கேட்டா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நானே வாண்டடா ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ற மாதிரி கொண்டு போறா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவ்யா சொல்றாங்க. திவ்யா நடந்த விஷயத்த சொல்லுங்க திவ்யா, பாரு சாப்பிடாம உட்கார்ந்திருக்காங்க, அந்த இடத்துக்கு போய் நீங்க என்ன கேட்டீங்க, நடந்ததை நினைச்சு சாப்பிடாம உட்கார்ந்திருக்கியா அப்படிமா கேக்குறீங்க. பார்வை பொறுத்தவரை திவார் கூடயும் வியானா கூடயும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வாண்டடா போற நீங்க தான் நீ இவ்வளவு கேவலமா
விளையாண்டுட்ட, மக்கள் உன்னை கழுவி ஊத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பாரு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆமா நான் கேவலமா விளையாண்டுட்டேன், மக்கள் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற கவலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? பாருகிட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. பார்வை பொறுத்தவரை இந்த நெகட்டிவிட்டியை வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யூடியூப்ல வீடியோ பேசும்போதுல இருந்து இப்படி கேவலமா ஆபாசமா பேசி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜய் டிவியுமே எதுக்காக அவங்களை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க? விஜய் டிவி ப்ராடக்ட்டை உள்ள விட்டோம் அப்படின்னா அன்பு கேங் மாதிரி சேர்ந்துக்கிட்டு எவனை பத்தி எவனும் குறை சொல்ல மாட்டான், எல்லாரும் நாங்களும் ஒரே குடும்பம் அப்படிங்கிற மாதிரி வாழ்வானுங்க. அதுக்கு இடையில கொளுத்தி போடுறதுக்காக தான் பார்வை உள்ள அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்வை ஒரு போட்டி எல்லாரும் உள்ள அனுப்பியிருக்காங்க. ஒன்னும் வேண்டாங்க, விஜய் டிவி ப்ராடக்ட் தான் மறுபடியும் வந்த 4 பேருமே, இந்த 4 பேருமே சபரிக்கு எதிராவோ எஃப்ஜேக்கு எதிராவோ கணிக்கு எதிராவோ எந்த இடத்துலயுமே பதிவு பண்ண மாதிரியே தெரியலையே. ஒரு வார்த்தை சொல்றாங்க, எப்பா நீங்க அன்பு கேங் மாதிரி இருக்கீங்கப்பா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்றீங்க, இதோட பேசி முடிச்சிடுறாங்க. இதே இடத்துல திவ்யா வந்து திவாகரையும் டார்கெட் பண்றாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் வெளியே இவர் ஜாதி வரி பிடிச்சவரு, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் அப்படிதான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. திவ்யாக்கா உங்களை பொறுத்தளவுல திவாகர் அப்படி ஏதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. அதுதான் உங்களோட கேம். அதை விட்டுட்டு எல்லார் மனசுலயும் திவாகர் இப்படிப்பட்டவரு அதனால இவர்கிட்ட இப்படி நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. உங்களோட கேமை நீங்க ஆடுங்க. நீங்களும் குரூப்பிசம் சேர்த்துக்கிட்டு ஒரு கேம் ஆடலாம்னு நினைச்சீங்கன்னா மக்கள் கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை அவங்களோட டார்கெட் பாரு திவாகர் இந்த 2 பேருமா தான் இருக்கிறாங்க. பாரு வந்து கமருதீனை பயன்படுத்திக்கிட்டு திரும்ப கமருதீன் மேல பழி போட்ட விஷயங்களை பெருசுபடுத்துறாங்க. அதே மாதிரியே திவாகரை பொறுத்தவரை ரீல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பல நடிகர்களை அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாங்க. இதே திவ்யா வந்து நடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கிற சூழல்லாம் வந்துச்சு. அது எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்துச்சு, திவ்யா என்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா திவ்யாவோட கதை முடிஞ்சிடும். திவ்யா தான் அசிங்க பண்ணும். நம்மளை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு எப்படி கேம் ஆடுறாங்க, எந்த இடத்துல யார் சரியா இருக்கிறாங்க, எந்த இடத்துல யார் தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் பேசணுமே தவிர ஒட்டுமொத்தமா இவங்கனாலே இப்படிதான் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த 3 பேரோட கேம் வேற லெவல்ல இருக்குது. அதாவது சாண்ட்ராவா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அமித்துமே பார்வதிட்ட பேசினாரு. அவரை பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரு உங்களோட கேம்லாம் சூப்பரா தான் இருக்குது, ஆனா நீங்க பேசுற வார்த்தைகள் ரொம்ப தவறா இருக்குது, உங்களோட ஆட்டிடியூட் தவறா இருக்குது, அதே மாதிரி நீங்க கமருதீன் கிட்ட பேசணும் தவறு தான், அதை கொஞ்சம் திருத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல இருந்து அவரோட மெச்சூரிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. என்னோட சக போட்டியாளரும் ஒழுங்கா விளையாண்டாதான் கேம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அமித் பார்கவோட எண்ணமா இருக்குது. அதே மாதிரி தான் சாண்ட்ராவா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், இந்த தப்பு பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் திருத்திக்கிட்டு கேம் ஆடுனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். குறிப்பா ஒரு ஆள் பேசும்போது இன்னொரு ஆள் இடைமறிக்காம இருங்க. அவங்கள பேச விட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பேசுங்க. கருத்துக்கள் பரிமாறுறதுல எந்த தவறுமே கிடையாது. கூச்சல் குழப்பம் வராம பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நேர்மையான எண்ணங்களை வைக்கிறாங்க. ஆனா திவ்யாவோட கேம் பிளே சுத்தமா அப்படியே கிடையாது. அவங்கள பொறுத்தவரை அவங்க பிளேமிங் கேம் ஆடுறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை திவ்யா கணேஷோட கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.